மேஜிக் ஷோவில் மேஜிக் பண்ண, இப்போ நாப்பார் கோட்லாம் போட்டு மேஜிக் ஷோ பண்ண வந்திருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வந்திருக்கிறேன். இப்போ மேஜிக் ஷோ பண்ணுகிறவன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. யாருக்காவது தெரியுமா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. Any of you here? No? கவனிங்க சொல்லுவாங்களா? சரி, நான் ஒரு வார்த்தை இப்போ சொல்றேன். ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம். அப்ரகா டப்ரா. சிரிக்கிறீங்க, கேள்விப்பட்டது இல்லையா? இல்லையா? அப்புறம் சொல்லவில்லை நீங்க. ஆப்ரகா டப்ரா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவான் அந்த மெஜிஷியன். சொல்லி என்ன பண்ணுவான்னா மேஜிக் செய்வான். இப்போ அந்த ஆப்ரகா டாப்ரா என்று சொல்லுகிற வார்த்தைக்கு அர்த்தம் என்று என்ன என்று கேட்டால் அவனுக்கே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கே தெரியாது. ஆனா அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது ஹீப்ரு வார்த்தை, எபிரேய வார்த்தை. அந்த எபிரேய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, I create when I speak என்று அர்த்தம். I create when I speak. அதே அரமேயிக் மொழியில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, ஆவுரா கௌரா. ஒருவேளை அரமேயிக் மொழி யார் பேசுறது? இயேசு பேசினார். அவர் பேசின மொழி அரமேயிக் மொழி. அப்போ ஒருவேளை அவரு ஆவுரா கௌரா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜான் துரைராஜ் அவர்களை படைத்திருக்க கூடும். சாரா அம்மாவை படைத்திருக்க. ஆவுரா கௌரானா சாரா அம்மா உண்டாக்கிட்டாங்க. இல்ல சிரிக்கிறீங்க? ஆமா தானே? ஆதியாகமம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:1-2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். யாரு? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்த வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். போறோம். அப்போ வெளிச்சம் உண்டாக கடவது, let there be light. உடனே உண்டாச்சு. அவர் சொல்ல ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும் இல்லையா? நம் வாயின் வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள். இப்போ வாய் பேசுதா, நாக்கு பேசுதா? ஏன் கேள்வியா கேட்கிறேன் நீங்க நினைக்காதீங்க, சரியா? அப்போதான் நீங்க புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்று சொல்லி எனக்கு தெரியும், சரியா? இப்போ பேலன்ஸ் வாசிக்க அந்த பொண்ணு மாப்பிள்ள மாத்திரம் எந்திரிச்சு நில்லுங்கன்னா ஒருத்தர் எந்திரிச்சு நின்ட்டாரு. பாவம், அவருக்கு தெரியல, எந்திரிச்சு சொன்னா எந்திரிச்சு நின்ட்டாரு. 13ஆம் தேதி யாருக்கோ திருமணம் இல்லையா? 11. ஓகே. நான் எனக்கு 13ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. 13 லக்கி நம்பர், அன்லக்கி நம்பரா? அது சொல்லுவாங்க, நாம அதை சொல்றது இல்லை இல்லையா? நல்ல நாள் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான். 13ஆம் தேதி. ஓ, வெரி குட். You are blessed, ma. You are blessed. You know why? It's a new beginning. It is not an unlucky number. I used to frighten 13th marriage. Are you? சரி, நாவு பல்லு பேசுமா, நாவு பேசுமா? நாவு பேசும். சரி, இப்போ பல்லு கடிக்குமா, நாவு கடிக்குமா? பல்லு கடிக்கும். சரி, இப்போ இந்த பல்லு நாவும் எங்க இருக்கு? வெரி ஷார்ப் தேர். அப்போ பல்லு கடிச்சதுன்னா நாவுல காயம் உண்டாகும், சரிதானே? அப்ப நாவு புறப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருதா? சிரிக்கிறீங்க? நாவு புறப்பட்டு போயா, நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போயிருதா? இல்லைன்னு சொல்லுங்க, அது மாட்டேங்கிறீங்க.
சரி, அப்போ யாரெல்லாம் தாய் வீட்டுக்கு போகலையோ அவங்க வாய்க்குள்ள அடங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ பாருங்க, ஒருவேளை நாவை பல் கடித்தால் கூட ரெண்டு ஒன்னா தான் இருக்கு. நகமும் சதையும் போல என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்போ ஒற்றுமையா இருப்பது, சாக்ரிஃபைஸ் பண்ணுவது, அன்பு இல்லையா? அன்பு அன்பு சகல பாவங்களையும் மூடும், சகல பாவங்களையும் மூடும். மெதுவான பிரதியுத்திரம், ஆமென், ஹalleluya, உக்கிரத்தை, Proverbs 15:1, மெதுவான பிரதியுத்திரம் சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஒருவேளை பல்லு கடிக்குது, பல்லு யாரு? என்ன சொல்றாங்க? கணவன் சொல்றாங்களா? சரிதானே? அப்போ பல்லு கணவன் அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தர் சொல்றாங்க. நம்ம சாரா அம்மா என்ன சொல்றாங்கன்னா மனைவின்னு சொல்றாங்க. சரி, பரவாயில்ல, யார் சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் இன்பமானது. நாவு பொல்லாதது என்று சொல்லி யாக்கோபில் வாசிக்கிறோம். வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்து விடுமா? வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்துகிற நாவு, நாவு அடக்கம் நமக்கு தேவை. இங்க பேசுகிற எனக்கும் அது தேவை தானே? இஷ்டத்துக்கு பேச வந்திருக்கிறியான்னு ஒருத்தர் சொல்றாங்க. எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேக்குறீங்க. இஷ்டத்துக்கு பேச வரவில்லை. அப்ரகா டப்ரா ஆவ்ரா கௌரா என்று கர்த்தர் வார்த்தையை சொன்னார். நான் இங்க வர்ஷிப் பண்ணும் பொழுது அநேகருடைய கண்ணீரை நானே பார்த்தேன். அப்போ இந்த ஒரு மண்ணினால் உண்டான மனிதன் பார்க்க கூடுமானால் நம்மை படைத்த தேவன் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஆயுசு நாட்களை கூட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வார்த்தையினாலே உலகத்தை ஸ்தாபித்தார். அவர் சொல்ல ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சொல்லணும், அவரு சொல்லணும். அப்போ அவர் சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? வாசிங்க 55வது அதிகாரம், ஏசாயா 55, ஏசாயா 55 10 வாசிங்களேன், இல்ல 9 வாசிங்க. ஏசாயா வாசிங்க. வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை கிளப்புமா? It will sprout. வாசிங்க. அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே இந்த வசனம் முக்கியமான வசனம். கேளுங்க. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். யார் வாயிலிருந்து? சந்தேகம் வந்துச்சு எங்களுக்கு. அப்போ குழந்தைய பார்த்து, சனியனே என் அன்பு சனியனே, எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? ஐயா இப்ப சொன்னாரு, அவன் வெரி ஷார்ப்பு, எனக்கே புத்தி சொல்லுவான். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்க. நாவினாலே நாம் என்ன சொல்லுகிறோம்? நம் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லுகிறோம்? வசனத்தை வாசிங்க 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். எப்படி இருக்கும்? முளைப்பிக்கிற அந்த முளையை கொண்டு வருகிற அந்த மழையை போல இருக்குமாம். அப்போ ஆசீர்வாத மழை என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆசீர்வாத மழை, ஆசீர்வாத மழை உண்டாகிறது போல அது வந்த உடனே எப்படி பூமியிலே முளைப்பிக்கிறதோ, அப்ரகா சொல்லுங்க
அபரகா டாப்ரா. இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா நீங்க யார்கிட்ட என்ன சொல்லுவீங்க? என் பையன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கேட்பேன், என்னடா அவசரம் இன்னைக்குன்னு கேட்பேன். ஒரு 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 காலத்துக்கு அப்புறம் விட்டுட்டேன், கேட்கறத விட்டுட்டேன். ஏன் கேட்குறோம் சொல்லுங்க? வசனத்தை புரிந்து கொண்டார்களா? வசனத்தை தெரிந்து கொண்டார்களா? அந்த வசனம் முளைப்புக்குமா? அவருடைய இருதயத்திலே அந்த வசனம் ஊன்றப்படுகிறதா? ஆழ ஊன்றப்பட்டு அவர்கள் அந்த வசனத்தை உட்கொண்டு இருக்கிறார்களா? அதன் மூலமாக என்ன விளைச்சல் உண்டாகும்? அதற்கு தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்க உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், அருமையான ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் பாஸ்டர் அண்ணாமலை அவர்களுக்காகவும் உங்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இப்போ அந்த வார்த்தை வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். வாய்க்கும்படி செய்யுமா? நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. ஜீவனுக்கு உண்டானவைகளை பேசுகிறோமா? ஜீவனுக்கு உண்டானவைகளை பேசுகிறோமா? இல்லை வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்துகிற அந்த நாவை பயன்படுத்தி என்ன பேசிக் கொண்டு இருக்கிறோம்? என்ன வசனத்தை கற்றுக்கொண்டீங்க? மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் இருந்தாரு, நான் குனிஞ்சிட்டே பேசுறேன் போல. ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் இருந்தாரு. அவர் ஸ்டூடெண்ட்ஸ், சைக்காலஜி எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? யாருக்கா தெரியுமா சைக்காலஜி? எனிபடி? சைக்காலஜி கிரேட்மா. ஐயோ பயமா இருக்கணும் பார்த்தா. Very good subject, I tell you. When I was in college, I used to look down these people who psychology students, sociology students, because I'm a science student. We don't value them because those who have taken less than 40 marks, they go to this arts. Those days, I'm not talking about you. Psychology ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். பின்னால 2005 தான் தெரிஞ்சு கொண்டேன். ஒரு 45 வயசுல தெரிஞ்சு கொண்டேன். முதல்ல தெரிஞ்சுதான் ஒருவேளை சைக்காலஜி படிச்சிருப்பேன், சயின்ஸுக்கு போனதுக்கு பதிலாக. அருமையான ஒரு சப்ஜெக்ட். கிரெடிட் ஃபார் யூ மா. God bless you. You can assess your husband. Hallelujah. Yes or no? You can read the mind, you can read the face, whether he is angry, whether he is okay. கையில் எடுத்துக்கிட்டோமா? அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ தேங்க்யூ பாஸ்டர். பாருங்க, ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டாரு, why people get angry? Why people get angry? அப்போ கேட்டப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. Because they are not calm, so they get angry between each other. கணவன் மனைவிக்குள்ள ஏன் கோபம் வருகிறது என்று சொல்லி கேட்டா, அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை என்று சொல்லலாம் ஒருவேளை. அப்போ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, காமா இல்லை, அதனால கோபப்படுகிறார்கள் என்று சொன்னாங்க. வாட் இஸ் த கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆங்கர்? போய் கேட்டாரு. அவங்களுக்கு தெரியல. வாட் இஸ் அனாட்டமி, வாட் இஸ் பிசியாலஜி அப்படின்லாம் கேட்டாரு. அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு. அப்போ ப்ரொஃபஸரே பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. என்னன்னா, if two person is getting angry, ரெண்டு பேரு கோவப்பட்டு கொண்டாங்கன்னு சொன்னா, அவர்கள் இருதயம் தூரத்தில் இருக்கிறது. என்ன தூரத்தில் இருக்கிறது? they are not near. அவங்க பக்கத்துல இல்ல. ஒருவேளை பிசிக்கலா பக்கத்துல இருக்கலாம், ஆனா இருதயமோ வாயினால் என்னை துதிக்கிறார்கள், அவள் இருதயமோ. அப்போ நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க, ஆனா கோபத்தில் இருக்கிறாங்க.
கடிப்பட்டாலும் நாக்கு உள்ள இருக்குது இல்லையா? இப்ப பல்லுதான் கடிக்கணுமா? அப்ப நாவு கசப்பானதை பேசுகிறது. என்னங்க நீங்க வேற மாதிரி மீனிங் எடுத்துக்கிறீங்க? நாவு கசப்பானதை பேசும் பொழுது பல்லு என்ன பண்ணும்? நான் சொல்ல, நீங்க சொல்றீங்க கடிக்கும், நீங்க நான் சொல்றீங்க. அப்ப பல்ல கடிக்க விடாதீங்க, கசப்பானதை பேசாதீங்க. 53 ஆண்டு காலம் சொல்லுங்க, அவங்க இடத்துல சண்டை வந்திருக்காதா? அமைதியா இருக்காங்க பாஸ்டர், பயம் போல வந்திருக்கும். கோவைப்படாத மனுஷன் யாரு இருக்கா சொல்லுங்க? டைமே கொடுக்கல அம்மாவுக்குன்னு சொல்லும் போது எனக்கே கோவம் வருது. நான் டைம் கொடுத்தனா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியும், வாய்ப்பு கேட்டா தெரியும். ஏன்னா அப்புறம் கேட்டு பாருங்க, ஏதாவது உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. அப்போ என்னதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும், ஏன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு? தேவன் அப்படிதான் படைத்திருக்கிறார், அப்படிதான் படைத்திருக்கிறார். சரி, ஆணுக்கு வலிமை அதிகமா, பெண்ணுக்கு வலிமை அதிகமா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இங்கே இருக்கு. அங்க ஆணுக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு, அவர் ஆணு. பெண்ணுக்கு நீங்க சொல்றாங்க, அவங்க பெண்ணு. எலும்பினால் உருவாக்கப்பட்டதால் அது ஸ்ட்ராங்கா? பெண்ணுக்கு வலிமைன்னு சொல்றேன். அப்படி கேள்விப்பட்டீங்க, நானும் அதான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அது உண்மை இல்ல. ஆண்டவர் அப்படிதான் படித்தாரா? பெண் பலவீனம் பாண்டமானபடினாலே, யார் சொல்றா? பவுல் சொல்றாரு, பலவீன பாண்டமா. பாருங்க. சரி, அம்மா சொன்னதுனால ஒரு வார்த்தை ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்க வந்தோடனே என்னுடைய ப்ராஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. வாசி பண்ணும்போது ஒரு பாடல் பண்ணாங்க, உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம், உடைய வார்த்தைக்காக. அப்ப கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, பெண்ணுகிட்ட நீங்க என்ன கொடுக்கிறீங்களோ, பெண்ணுகிட்ட நீங்க என்ன கொடுக்கிறீர்களோ அதை உருவாக்கி, அதை பெருக்கி உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சரியா? 4 பிள்ளைங்க, 4 சில்ட்ரன் இல்லையா? பெருக்கி கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஐயா பெருசா, அம்மா பெருசா? அம்மா தான் பெருசு. தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல அம்மா தான் பெருசு. பெண் கிட்ட கோபத்தை கொடுத்தீங்கன்னா அதை 2 மடங்காக மாற்றி அதை 18 மடங்காக மாற்றக்கூடிய வல்லமை ஒன்று தானே? ஆமாவா இல்லையா? ஆமா, 18 டைமா மாற்றி கோபத்தை திருப்பி கொடுப்பீங்க. கரங்களினால அடிக்க மாட்டீங்க, நாவனால அடி கொளுத்துறீங்க. வசனம் என்ன சொல்லுது? அன்பு சகலத்தையும் தாங்குறீங்களா? அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, கோபமே படாதான். அப்ப கோபப்படுறவங்களுக்குள்ள எல்லாம் என்ன இல்ல? ஷார்ப்புங்க, அவங்க சர்ச்சில் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க பாருங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நாள்? டீச்சர்ஸ் டே இல்லையா? என் மனைவி ஒரு டீச்சர். இங்க எத்தனை டீச்சர் இருக்கீங்க? அம்மாவும் டீச்சர். ஆமா, ரிட்டையர் ஆன டீச்சர். ஆமா, அவங்களே சந்தேகமா, என்ன பாதி டீச்சராமா? தூக்கங்கம்மா கையாஸ், சந்தோஷப்படுங்க, நீங்க டீச்சரா இருக்கீங்க. பாரு, இங்க ஒரு டீச்சர், சின்ன டீச்சர், குட்டி டீச்சர். நமக்குலாம் ஒரு டீச்சர் இருக்கிறாரு, குரு, விஸ்வகுரு. யாரு விஸ்வகுரு? மோடிங்க. விஸ்வகுரு யாருன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஆனா உண்மையான ஒரு விஸ்வகுரு இருக்கிறார் நமக்கு. Hallelujah. He's a teacher. He teaches us with very simple illustrations.
சின்ன சின்ன காரியங்களை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறவர் இல்லையா? அவர் ஊமைகளினால்தான் பேசினார். ஊமை இல்லாம அவர் பேசுகிறதே இல்ல, ஊமை சொல்லுகிறார். இந்த praying hands நீங்க பார்த்திருக்கீங்களா? praying hands, praying hands, ஜீசஸ் காஸ்டோடைய இதுவே அதுதான், praying hands. அதுக்கு ஒரு கதை இருக்கு. எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? தெரியுமா அதனுடைய? God bless you brother, you know it right? அது எந்த தேசத்துல நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஸ்டோரி தெரியும். ஓ வெரி குட், ஓகே, சரி. அது தகப்பன் இல்லை. சரி, கதையை சொல்றேன் கேளுங்க. ஒருவேளை நீங்க கேட்டிருக்கிறீங்க, ஆனா ஒருவேளை அரைக்குறையாக நீங்க கேட்டிருக்க கூடும். முழுசா சொல்றேன், இப்ப கேட்டுக்கங்க, சரியா? பிராங்க்ஃபர்ட் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. எங்க இருக்கு? ஜெர்மனில இருக்கு. அந்த ஜெர்மனில ஒரு ஏழை தகப்பனாருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, சரியா? அப்போ அந்த 2 பிள்ளைகளும் படித்து கொண்டிருந்தாங்க. படிக்கும் பொழுது அவர்களுக்கு ஃபைன் ஆர்ட்ஸ், எவ்வளவு பேர் தெரியும் ஃபைன் ஆர்ட்ஸ்னா? ஆர்ட் இல்லையா? ஆர்ட் வரையுது, அந்த சிற்பங்கள் செய்கிறது, இதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 4 வருஷம் படிக்கிறதுக்கு 2 பேருக்கும் ஆசை. பிரதர்ஸ் 2 பேர், அவங்க 2 பேருக்கும் ஆசை படிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனா போதிய பொருளாதார வசதி இல்லை. அதனால அண்ணன் தம்பி கிட்ட சொன்னா, தம்பி 2 பேரும் அட் அ டைம்ல படிக்க முடியாது, அதனால நான் போய் மைன்ஸ்ல வேலை செய்கிறேன். அப்பானால வேலை செய்ய முடியாது, ஆனபடினாலே நான் போய் மைன்ஸ்ல வேலை செய்றேன். மைன்ஸ்ல தெரியுங்க, சுரங்கம், சுரங்கத்துல பணி. இங்க கேஜிஎஃப் ஒன்று இருக்குல்ல, அங்க தங்க சுரங்கம் இல்லையா? அங்க லிக்னைட் எடுக்கிற சுரங்கத்துல பணி செய்ய போகிறேன். 4 வருஷம் நீ போய் படி, நீ வந்ததுக்கு அப்புறம் நீ வேலை செய்ய, நான் போய் படிக்கிறேன். இதான் அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள. அப்போ இவர் கடினமாக உழைக்கிற அண்ணன் போய் அந்த சுரங்கத்துல உழைக்கிறார், பணத்தை அனுப்பி வைக்கிறார், பணத்தை அனுப்பி வைக்கிறார். அங்க அவன் அருமையா படிக்கிறான். அருமையா படிச்சு 4 ஆண்டுகள் நிறைவாயிற்று. திரும்ப அவன் வரான். திரும்ப இவன் சார்ஜ் எடுத்துக்கிட்டு அண்ணனை அங்க அனுப்புகிறதற்கு வருகிறான். அக்கார்டிங் டு த அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட், கோவனன்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடன்படிக்கை. கரெக்ட், கரெக்ட்மா, காட் பிளஸ் யூ. உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி அண்ணனை பார்க்கிறான். அண்ணன்கிட்ட சொன்னான், அண்ணா நான் படித்து முடிச்சுட்டு வந்துட்டேன், நீங்க எனக்கு படிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கரத்தை பார்க்கிறான். அண்ணனுடைய கரம் சிதிலமடைந்திருந்தது. It was disfigured. It was disfigured. Both the hands were disfigured. He cannot do any art with his hands. He lost his shape of his hand. அப்போ தம்பி பார்த்தான், தன்னுடைய அண்ணனுடைய கரத்தை வரைந்தான், கண்களை ஒற்றி கொண்டான், கண்ணீர் விட்டான். It is a sacrifice. அன்பு சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? பண்றோமா? அப்போ அவன் வரைந்ததுதான் அந்த பிரேயிங் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு ஒருவேளை பிரேயிங் ஹேண்ட்ஸ் அழகா இருக்குது பார்த்தா, ஆனா அதற்கு பின்னால இப்படி ஒரு கதை இருக்கிறது. இந்த கரங்களினாலே அந்த சுரங்கத்திலே வேலை செய்து 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 அவருடைய கரங்கள் உருமாறி இருந்ததாம். அப்படி 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 இருக்கிற கரம் உருமாறி இருந்ததாம். இப்ப நீங்க பார்க்கிற மாதிரி அழகாலாம் இல்ல. That was a praying hand. That was a praying hand. திருமணம் செய்யும் பொழுது ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். என்ன உடன்படிக்கை? பால் விழும் தால் விழும், மரண நம்மை பிரிக்கும் வரை பிரியாது இருப்பேன், உம்முடைய முகத்தையே பார்த்துட்டு இருப்பேன், உங்களுக்கு வேற ஒரு புருஷ முகத்தை பாராமல், வேற ஒரு ஸ்திரீயினுடைய முகத்தை பாராமல் அப்படின்னு உடன்படிக்கை கொடுக்கிறோம். கொடுக்குறோம் தானே? அமைதியா இருக்கீங்க. ஐயோ நானும் தான் சொன்னேன்,
அது அந்த உடன்படிக்கைய நான் நிறைவேற்றவில்லையே. உடன்படிக்கை கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். அநேக உடன்படிக்கை உண்டு. ரத்தத்தினால உடன்படிக்கை செய்கிறவங்க உண்டு. தெரியுமா உங்களுக்கு? ரத்த உடன்படிக்கை என்று சொல்கிறார்கள். இந்த கையை அறுத்துக்குவாங்க, அவன் அந்த கையை அறுத்துக்குவான், ரெண்டையும் கட்டிக்குவாங்க, ரத்த உடன்படிக்கை ஆயிடுச்சான். அப்படி இது நீங்க யாரும் செஞ்சிடாதீங்க, அதெல்லாம் செய்ய சொல்லல. ரத்த உடன்படிக்கையா 59:21 ஏசாயா 59:21 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் உன்னுடைய சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலும் இருந்தும் நீங்குவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். என்னுடைய உடன்படிக்கை 53 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். கிதியோன் கேட்கிறான், நீ என் கூட இருந்தேன்னு இதெல்லாம் நடக்குமாண்டவரே கேட்கிறான் தானே. Will this happen to us if you are there with us? No. அவங்க உருவாக்கின அந்த தானியங்கள் எல்லாம் கொள்ளையடித்து போனார்கள். கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள். அதனால கிதியோன் அப்படி கேட்கிறான். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன? உன்மேல் வைத்த என்னுடைய ஆவி. உங்கள் மேல் ஆவி இருக்கிறதா? உங்கள் மேல ஆவி இருக்குதா? சந்தேகமா? ஆவி இருக்குதானே? எப்படி பேய்த்தனமான ஆவியா இல்ல பரிசுத்த ஆவியா? பரிசுத்த ஆவி. சரி பாருங்க, நீங்க ரோட்ல நடந்து போறீங்கன்னு வச்சுக்காங்க. ரோட்ல நடந்து போறீங்க, அப்புறம் அக்னி மயமான நாவு உங்கள் தலையில இருக்குமா? The tongue of fire will be there upon your head. Tongue of fire உங்களுடைய சிரசின் மேலே வந்து தங்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருடைய சிரசில் வந்து தங்கிச்சான். அப்ப நீங்க நடந்து வழியில போகும் பொழுது ஒரு அக்னி நாவோடு கூட நீங்க நடந்தீங்கன்னு என்று சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் செல்லுமா? நீங்கள் பார்க்கிற யாவுடைய இருதயத்திலும் கலக்கத்தை உண்டாக்குமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படியா? எக்ஸோடஸ்ல அப்படி ஒரு வசனம் இருக்கு. உங்களுக்கு முன்பதாக செல்லுமா? உங்களை பார்க்கிறவருடைய எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் கலக்கத்தை உண்டாக்குவேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லிட்டாரு இல்ல? அந்த வார்த்தை எப்படி சொன்னாரு? அபிரகா டாகுனா வார்த்தையை சொல்லிட்டாரு. There is no appeal at all. Whatever he said, that's all. It will happen in your life. என்னுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை வேண்டும். உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை துருத்தியில வைத்திருக்கிறேன். அந்த கண்ணீரை டெய்லி பார்ப்பேன். ஓ இவ்வளோ அழுதுருக்கிறா, ஓகே இவ்வளோதான் அழுதுருக்கிறா, இல்லை இவ்வளோ அழுதுருக்கிறா பாரு அப்படின்னு வசனம் சொல்லுது, நான் சொல்ல. அப்போ உடன்படிக்கை செய்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரின் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 90 கிலோ இருந்தா எப்படி அசைக்க முடியும்? இல்லையா? நான் ஆம்பளைகளை சொல்றேன், பண்புகளை சொல்றேன். பெண்கள் நல்லவர்கள் சரியா?
நான் 74 கிலோ இருக்கேன், ஜாஸ்தி தான். டயட்டிஷியன்லாம் சொல்கிறாங்க கம்மி பண்ணிக்காது. இவ்வளோ பேர் 90 கிலோக்கு மேலே இருக்கிறீங்க. God bless you brother. உண்மையை நீங்கள் தான் சொன்னீங்க. அது இல்லை முக்கியம். இந்த வெயிட்டேஜ் இன்சைட் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அதுதான் வெயிட் ஜாஸ்தி. அதுதான் வெயிட் ஜாஸ்தி. ஒரு அம்மா ஒரு ஏழையான ஒரு தாயை பார்த்து இப்படி சொன்னார்கள். ஏழை இல்லை, ஆனா அவங்க நினைச்சிட்டாங்க அவங்க ஏழைன்னு. என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம சந்தோஷமாவே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அவங்க பார்த்து சொன்னாங்க, நீங்க ஏழையா இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே கேட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ரகசியம் தெரியாது. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற வெயிட் ஜாஸ்தி. அவர் அநேகராய் இருக்கிறார் எனக்குள்ள. இந்த 2000 பிசாசு பிடிச்சவங்க அது மாதிரி இல்லை, எனக்குள்ள அவர் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் நம் மீது உடன்படிக்கை செய்திருக்கிறார் இல்லையா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. That's a covenant God has made with us. கைவிடுகிற தேவன் அல்ல அவர். ஒரு ஸ்திரீ தன் பாலகனை மறப்பாளோன்னு கேட்டாலே என்ன அர்த்தம்? மறக்க மாட்டா. சரியா புரிஞ்சிருக்கிறீங்க? தன் பாலகனை மறக்க மாட்டா. அப்படி மறந்தாலும் நான் மறப்பதில்லை. நம்முடைய பிள்ளை அடி வாங்குறது யாராவது சகித்துக்குவாங்களா? இல்லை. சரி, ஸ்கூலுக்கு போறீங்க. அந்த காலத்தில், இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போனா டீச்சர் கிட்ட அப்பா அம்மா சொல்ற வசனம் என்ன தெரியுமா? வசனம் கண்ணு மட்டும் விட்டுருங்க. கண்ணு மட்டும் விட்டு எல்லாம் உரிச்சு தொங்க போட்டுருங்க. மேக்ஸ்ல படிக்கிறது இல்லை, 0 முட்டை மார்க் வாங்குறாங்க. முட்டை மார்க்கு உரிச்சு தொங்க விட்டோன்னா 7 மார்க்கு, அப்புறம் 54 மார்க்கு, 68 மார்க்கு. சரியா? முட்டை மார்க் வாங்கல யார் சொல்லுங்க? யாருமே முட்டை மார்க் வாங்கலையா? வேண்டாம். முட்டை மார்க் வாங்கினேன். எங்க அப்பா சொன்னாரு, போய் மேக்ஸ் டீச்சர் பொன்ராஜ் அவர் பேரு, உரிச்சு தொங்க போட்டிருந்தேன். நீங்க உரிச்சு தொங்க போட மாட்டீங்களா வீட்டிலேன்னு அவர் கேட்டாரு. ஏன்? தகப்பன் பிள்ளை மீது பாசம் வைத்திருக்கிறான், அவனுக்கு அடிக்க முடியாது. என் பையனை ஒரு தடவை அடிச்சுட்டு நான் அழுதேன். அவன் சின்ன வயசா இருக்கும்போது படிக்க முடியாது. அவன் திருப்பி வச்சாங்க, என்ன பண்றது? இல்ல, அப்போ தகப்பன் தன் நேசிக்கிற பிள்ளை, தாய்க்கு ஒரே பிள்ளையா? தாய்க்கு ஒரே பிள்ளை. தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்தெடுத்தேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். இந்த வார்த்தை எரேமியாவுக்கு சொன்னது. எரேமியா 1:5 வாசிக்கிறோம். சரி, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? என்ன கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரா? தாயின் கர்ப்பத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரா? பரிசுத்தப்படுத்திருந்தா சினிமா பார்க்கனா? பரிசுத்தப்படுத்தி இருந்தா கோவப்படுவேனா? பரிசுத்தப்படுத்தி இருந்தா கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு வருமா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வசனம் கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு. கெட்ட வார்த்தை பேசுறீங்களா? ஒரு சைக்காலஜி மாஸ்டர் கேட்டாரு, ஆம்பளை கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? சொல்லுங்க. பொம்பளை பேசுவாளா, ஆம்பளை பேசுவானா? ஆனா பெண்ணா? பொம்பளை என்ன சொல்ற கோவம் வந்துருக்கு, பொம்பளை பெண். அதுங்க மாடுன்னு சொன்னா கோவம் வந்துடும். பசு மாதிரி
சாந்தோன்னு சொன்னா கோபம் வராது. அது மாதிரி ஆண் கெட்ட வார்த்தை பேசுவானா, பெண் கெட்ட வார்த்தை? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். கோபம் தான் வண்டி வண்டியா வரும். பஸ் பதில் வரலையே. அது ஒரு சேஃபா சொல்ல, 2 பேரும் பேசுவாங்க. குழாய் அடியில தண்ணி பிடிக்கிறதுக்கு யார் போறா? இப்பெல்லாம் யார் போறாங்க அப்படின்றீங்களா? இல்ல, அந்த காலத்து விஷயத்தையே வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. ஓல்ட் ஸ்கால் ஆஃப் தாட் இருக்கு இவரு. 2 பேரும் பேசுவாங்க. 2 பேரும் ஏதாவது பேசுவாங்க. நான் ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தேன், ஒரு காலத்துல பொய் பேசிக்கிட்டு இருந்தேன். போய் சரளம் எங்கெங்க போயிட்டு வரீங்க, அதான் கதை. ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் அவளையே டைவர்ட் பண்ணி அந்த இடத்துல மரம் இடிஞ்சு விழுந்து, ஐயோ எவ்வளவு இது தெரியுமா, போன காரியம் வராது. மரம் இடிஞ்சு விழுந்தது, லாரி மேல விழுந்தது, இல்லாத கதை, பொல்லாத கதை, பொய். பொய் நாவு கர்த்தருக்கு நான் சொல்ல. பொய் பயங்கரமா பேசும் ஒரு காலத்துல. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பொய் பேசுகிறதற்கு எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் உள்ள இருந்து சொல்றாருன்னு அர்த்தம் இல்லையா? அம்மா அப்பா கேட்டா எத்தனை பேரு பொய் சொல்றோம்? சிம்பிள். சின்ன விஷயத்துக்கு போய், சின்ன சின்ன விஷயத்துக்கு போய். கர்த்தர் நம்ம இடத்துல உடன்படிக்கை செய்திருக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். பொய் சொன்னா இருப்பாரா? கெட்ட வார்த்தை பேசினா இருப்பாரா? இருக்க மாட்டார். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும். நித்தியத்திற்கு பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன இது ஓடிட்டு இருக்க கதை? சரி வேண்டாம். ஓகே. இப்போ நித்தியத்திற்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு இருக்கிறோம். நான் துக்கப்படுத்தினா வெளியே வந்து நின்று ஆண்டவர் பாப்பாரு, ஜேக்கப் என்னடா இப்படி போய் பேசுற, இல்ல ஏன்னா இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறியே, நான் எப்படி உள்ள இருக்க முடியும்? சேற்றிலே உழன்று திரிகிற பன்றியை போல இருக்கிறாயே என்று என்னை கேட்பாரா இல்லையா? அது பன்றிக்கு பிரியம், பன்றிக்கு பிரியம். இதுல சேத்துல உழன்று அப்படியே இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் செய்த உடன்படிக்கை, நம்மிடத்துல செய்த உடன்படிக்கை, அதை நாம் நினைவு கூறுவோம். அதை நாம் நினைவு கூறுவோம். கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறவர், கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறவர். ஒளி உண்டாக கடவுது, ஒளி உண்டாச்சு. ஆனா சூரிய சந்திரன் அப்படி இருந்ததா? உண்டாக்குனாரா? இல்ல. சூரிய சந்திரன் உருவாகல. வெளிச்சம் உண்டாக்கணும் முதலே சொல்லிட்டாரு, உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் சூரிய சந்திரன் உண்டாக்குறாரு. அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறவர். வார்த்தை மாம்சமாய் நமக்குள்ளே வாசமாய் இருந்தவர். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம் வாய்ந்து சொல்லுகிற, நம்முடைய வாய்ந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. அது ஜீவனை கொண்டாடுறத பேசினால் ஜீவன் உண்டாகும், உண்டாகும். 2 பூச்செடி இருக்கு. ஒரு பூச்செடியை நாசமா போட்டுன்னே தண்ணி ஊற்றினா ஒருத்தன், சரியா, இது நல்லா வளர்க்காது, கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி ஊற்றினான். இன்னொரு செடிக்கு நல்லா வளரணும், நல்லா அப்படி ப்ளோசம் அப்படி வரணும், இப்படி வரணும்னு தண்ணி ஊற்றினான் டெய்லி. சபிக்க அந்த பிளான்ட் என்னாச்சு? சபிக்கப்பட்டு போயிட்டு. அத்தி மரத்தை இப்ப கர்த்தர் வாழ்ந்து சபிக்கிற வார்த்தை வருமா? கனி இல்லைன்னா, ஆவியின் கனி நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால் சபிக்க மாட்டார். அவரு நீ சொன்ன மாதிரி சபிக்கலாம் மாட்டார். ஆனா நம்ம இடத்துல கனிகளை தேடி வரும் பொழுது நாம் கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஆவின் கனிகள் 9 உண்டு. 9 ஆவின் கனிகள் உண்டு. முதல் கனியே அன்புதான். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம்,
சாந்தம். சாந்தம் பேரு சாந்தி. பேரு அவர் உக்குற கோபம் பண்ணானா புருஷன் வீட்டில் இருக்க கூட ஓடிடுவான். பேர் என்ன? யாரும் இருக்கீங்களா? அப்படி இல்லை. ஆமா, உங்களை சொல்லல, எங்க அக்கா பேரு. சரிதானே? எங்க அக்கா பேரு சாந்தி, அவங்கள சொல்றது. இன்றையிலிருந்து அவர்கள் சாந்தமாய் இருப்பார்களாக. ஆமென் சொல்லுங்க. பார்த்தீங்களா, சொல்ல மாட்டேங்கிறீங்க. சாந்தமா இருப்பாங்க. எப்பவுமே சாந்தமா தான் இருப்பாங்க. முகத்தை பார்த்தாலே தெரியும். கருப்புசாமியின் பேரு வெள்ளையா இருப்பான். ஆரோக்கியசாமி பேரு எல்லா வியாதியும் இருக்கு. எனக்கு யாக்கோபுன்னு பேரு. அவங்க சத்தமா சிரிக்கிறாங்க. திருட வந்திருக்கிறான், திருட வந்திருக்கிறான், எத்தனத்துக்கு வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு வசனத்தை காமிச்சாருமா, அவன் கூடாரவாசியும் குணசாலியும் இருந்தான் என்று சொல்லுகிறது. வாசிக்கிறேன், அவன் கூடாரவாசி குணசாலியா இருந்தான். அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஜேக்கப்னு பேர் வச்சிருவாங்க, அப்பா என்ன திருடன் பேர் வச்சுட்டாருன்னு அநேகர் சொல்லுவாங்க. ஜேக்கப்னு சொன்னா எத்தன்னு சொல்லுவாங்க. எல்லா சர்ச்சிலும் போய் கேட்க என் பேர் ஜேக்கப், என்ன சொல்றீங்க கேட்டா எத்த திருடன். அவன் கூடாரவாசியும் குணசாலியுமாக இருந்தான். சாந்தம், இச்சை அடக்கம். ஹரி சாப்பிட்றோன்னு இன்னைக்கு எப்படியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்ச நேரம் இங்க மட்டன் ஸ்டாலுக்கு, சிக்கன் ஸ்டாலுக்கு. இச்சை அடக்கம். நாவுக்கு அடக்கம் தேவை. நாவுக்கு அடக்கம் தேவை. ஃபாஸ்டிங், ஐயா சொன்னார், ஃபாஸ்டிங் இருப்பேன் இல்லையா? அப்போ நம்முடைய சரீரத்தை we have to subdue our body. அது எப்படி பண்ண முடியும்? உபவாசத்தினால தான். இப்படிப்பட்ட ஜாதி பிசாசுக்கு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது. உபவாசம் ஜெபம் ரெண்டும் பண்ணு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சரி, இப்போ முக்கியமான ஒரு உபவாசம். என் மனைவி அடிக்கடி சொல்லுகிற உபவாசம். இன்னைக்கு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுரு, ரீல்ஸ் பார்க்காத. ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தானே எப்படி? நீ ஒரு ஆசாரியன் அல்லவா? உன் வாயிலிருந்து வார்த்தையை தேடுவார்களே. நீ ரீல்ஸ் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேனா? எத்தனை பேர் ரீல்ஸ் பார்க்குறீங்க? ஒரேம்மா பரவாயில்ல, எல்லாரும் பரிசுத்தவான்கள். இந்தம்மா அங்க ஒருத்தரா கொஞ்சம் லேட் பிக்கப் போல. நான் பார்ப்பேன் ரீல்ஸ், ஏன்னா நானே ரீல்ஸு போடுறேன். வார்த்தையை தவிர வேறு எதையும் கொடுக்குறது. அப்புறம் தான் என்னுடைய ரீல்ஸ் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தான் போடுவேன். அதுக்கு மிஞ்சி ஒன்றும் போடுறதில்லை. இங்கே வேணா வெளி உலக காரியங்களை பேசுகிறேன், அங்க கர்த்தருடைய வார்த்தை தான். ஸோ இன்றைக்கு முக்கியமான வசனம் என்ன இருந்துச்சுன்னா, ஏசாயா 59:21. இப்போ வாசிங்களா? உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஆண்டவர் கோபப்படுவாரா? கோபப்படுவாரு. எங்க கோபப்பட்டாரு? ஜெபாலயத்துல. இங்கதான் கோபப்படுவாரு. நீங்க வெளிப்பட்டேன்னு விட்டுருவாங்க. இங்க வந்து ஏதாவது பண்ணா சாட்டை எடுத்து அடிப்பார். அவர் அடிப்பார். உங்க பாஸ்டர் அடிக்கிறாரோ இல்லையோ, பாஸ்டர் வந்து அப்புறம் சொல்லி அனுப்பிடுவார் உங்களை. சரியா? கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிறவர். உங்களுக்கு ஒரு குறை உண்டானா அதை நிறைவாக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். நியாயத்தில் எழுதும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவீங்க. உங்களுக்குள்ள அந்த உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். ஆனா அந்த உடன்படிக்கை மறந்து இப்ப கர்த்தர் என்கிட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சரிதானே? அப்ப அந்த உடன்படிக்கை மறந்து இந்த உலகத்திற்கு பின்னாலே போவேன் என்று சொன்னார். நான் என்ன செய்கிறவன்? உடன்படிக்கை மறந்து திரிகிறவன்.
உடன்படிக்கை மீறினா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் வந்து மனவாட்டி, நாமளையா இருக்கலாம், ஆனா யாருக்கு மனவாட்டி? கர்த்தருக்கு. அப்ப மனவாட்டியை விட்டு, உடன்படிக்கையை விட்டு நான் வேறு மார்க்கமாய் போனால் நான் என்ன செய்கிறேன்? என்ன செய்கிறேன்? வேசித்தனம் என்று வேதம் சொல்லுது, நான் சொல்ல. இப்போ உடன்படிக்கை செய்திருக்கிறோமா, அதை மறந்து விட்டு உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தோமானால் நாம் வேசித்தனம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? என் இளம் மனைவிக்கு சாட்சி கர்த்தர் தான், கர்த்தர் தான் சாட்சி. அப்படிப்பட்ட பாவத்தில் இந்த கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரா? அப்படிப்பட்ட பாவம் நம்ம நினைக்கிறோம் வேசித்தனம் பண்ணாதான் வேசித்தனம் இல்ல, கர்த்தரை விட்டு பிரிந்தாலே அது வேசித்தனம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வாராக. இன்றைக்கு என்னை கேட்கிற பிள்ளைகளே, இந்த ஆலயத்திலே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். நீங்க எழுதி இருக்கிறத படிங்களா? அங்க முன்னால ஒரு வசனம் இருக்குமே, ரத்த உடன்படிக்கை உங்களுக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். இவ்வளவு நேரம் திட்டிட்டு, இவ்வளவு நேரம் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்றாங்க, கடைசியில திட்ட வரவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை வார்த்தையாக சொல்லி இருக்கிறேன், சரிதானே? I request the music people to play this song, ஆசீர்வதியும் கர்த்தர். இப்பல நம்ம கேக் வெட்டும் பொழுது ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமே, அந்த பாட்டு தெரியுதுன்னா உங்களுக்கு? You know this song, wedding song? தெரியும். So please play that song while we are cutting the cake. ஓகே, கடைசியாக ஒரு 2 வசனத்தை வாசித்து விட்டு நிறைவு செய்யலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். சரி, எபேசியர் 4வது அதிகாரம் 2 வசனங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும், Ephesians 4:2 and 3. மிகுந்த மனத்தாழ்மையும். எப்படி மிகுந்த மனத்தாழ்மையும்? ஏன் அவர் தாழ்மையா இருந்தார், சரிதானே? அவர் தாழ்மையா இருந்தார். சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தார். மனத்தாழ்மையும், மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. பாருங்க, எதனால ஒருவரை ஒருவர் தாங்கணுமா? அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கணும். நாவு என்னதான் சபித்தாலும் பல்லு கடிக்காம இருக்கணும் இல்லையா? அப்போ ஒருவரை ஒருவர் நாம் தாங்க வேண்டுமா? அடுத்த வசனம், சமாதான கட்டினால். என்ன கட்டு? சமாதான கட்டு. ஒரு முக்கியமான வசனம். நம்ம என்ன சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, அதனுடைய முதல் பாகம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் விலகி இருப்போம், ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஐக்கியம் எங்கே போனது? அந்த உடன்படிக்கை ஏன் மறந்து போனோம்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஜாக்கிரதை. அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டுமா? ஒருவரை ஒருவர் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போ சமாதான கட்டு. பையன் ஊர் சுத்தி தெரியுறான், ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிரும். கட்டு போடுறாங்களே கால் கட்டு, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க.
காலை கட்டி வச்சுட்டா சரியாயிரும். அப்போ கல்யாணம் பண்ணா கால் கட்டுற மாதிரியா? உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். அவன் உன்னை நான் சொல்லமா சொல்லு, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அவன் உன்னை ஆண்டு கொள்வதற்கு நீ இடம் கொடுக்கிறாயா? உன்னை ஆண்டு கொள்வதற்கு நீ இடம் கொடுக்கிறாயா? இல்ல நீ அவனை ஆளுகிறாயா? இப்ப நீ அவனை ஆளுகிறதா இருந்தா வேதத்திற்கு புறம்பு. That is extra biblical. Extra biblical. ஆண்டு கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். நான் சொல்ல உலக பிரகாரமா சொல்லமா, ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை ஆண்டு கொள்ள நான் அனுமதிக்க வேண்டும். நம்ம நினைச்சுக்கிறோம் என்ன, அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொன்ன புருஷன் மனைவிய அப்படிதான் நினைக்கிறோம். நீங்க எப்படி நினைச்சீங்களா? வசனம் அப்படித்தானே இருக்கு. ஆனா ஆவிக்குரிய காரியத்துல கர்த்தர் என்னை ஆண்டு கொள்ள நான் அனுமதிக்க வேண்டும். அதை விட்டு பேய் என்னை ஆண்டு கொண்டா நான் டோட்டல் டார்க் ஆயிடுவேன். டோட்டல் டார்க் ஆயிடுவேன். The light will prevail over the darkness, but darkness cannot prevail over the light. உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஆண்டு கொள்வதற்கு நான் அனுமதி கொடுக்க வேண்டும். அனுமதி கொடுத்தா தான் அவர் உள்ள வருவார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட சாப்பிடுவேன் சொல்றாரு. போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சொல்றாருல்ல, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்வார். சொன்னதுதான் கர்த்தர் சொல்வது அது நிறைவேறும். அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். நாம பொறுமை இல்லை, நமக்கு பொறுமை இல்லை. இன்னைக்கே வேணாண்டவர், இன்னைக்கே கொடு, இன்னைக்கே கொடு. எக்ஸாமே இல்லை, 100 மார்க் வேணும்னா எப்படி இருக்கு? எக்ஸாமே எழுதல, அதுக்கு 100 மார்க் வேணும், எப்படி கிடைக்கும்? எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர்ற வரைக்கும் காத்திருந்தா தானே தெரியும். அதுக்கு மட்டும் காத்திருப்போம். நான் கர்த்தருடைய நாளுக்காக நாம் காத்திருக்கிறது இல்லை. There is an appointed time for everything. For everything there is an appointed time. God will do it in its right time. நேர்த்தியாக செய்ய வல்லவர். நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், நான் அப்படி இருந்தா நல்லா இருக்காது. நீ எப்படி இருக்கிறியோ அப்படி இருந்தா தான் உனக்கு நல்லது. நான் கொஞ்சம் வெள்ளையா இருந்தா, ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கும். அந்த சிஸ்டர் எவ்வளோ வெள்ளையா இருக்கிறாங்க, நான் பாரு இப்படி இருக்கேன். அதுக்கு ஒரு கதை இருக்கு, நேரம் இல்லை, ஏன்னா அந்த கதையும் சொல்லிடுவேன். காக்கா நினச்சிதான், ஐயோ நான் கருப்பாக இருக்கிறேனே, காக்கா ஐயோ நான் கருப்பாக இருக்கிறேனே. கொக்கு நினச்சிதான், ஐயோ நான் வெள்ளையாக இருக்கிறேனே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? அது கருப்பாக இருக்கிறது தான் அதுக்கு நல்லது இல்லையா? புறா நினச்சிதான். இப்போ வேட்டையாட வர்றவன் வேடன் எதற்கு குறி வைப்பான்? புறாவுக்கும் கொக்குக்கும் தான் வைப்பான். காக்காய காக்கா வேட்டையாடுறவங்க இருக்கிறாங்க, நான் அதை சொல்லல. அப்போ நாம எப்படி இருக்கிறோமோ அது நமக்கு நல்லது. அன்றையும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குது. எனக்கு கால் இப்படி ஆயிடுச்சு, எனக்கு காலு நீங்களாம் பார்க்கல, 1 மணி நேரம் நிற்கிறது கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே வந்தப்போ சொல்லியிருக்கிறேன், 18 பைசா என் கால் உடைந்தது 1984, 84. அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு திருமணத்தை நடத்தி ஒரு பிள்ளையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ ஒரு பேர பிள்ளையும் கொடுத்துருக்கிறார்.
என் கால் ஷேப் அவுட் ஆயிடுச்சு. பைக்கு கிக் பண்ணி ஒரு சைடு வீங்கி இருக்கு. ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஆனால் நிற்கிறேன். ஏன்? தேவனுடைய கிருபை. என்னுடைய கிருபை உனக்கு போதும். அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னதை நான் கேட்டு அதன்படி நடந்தா தேவ கிருபை என் மேல இருக்கும். என் மேல இருக்கும், உங்கள் மீது இருக்கும். நான் உனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், உனக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆலயத்திற்காக ஜெபிக்கும் போது சொன்னாரு, அநேக ஆபீஷியல்ஸ்க்காக ஜெபம் பண்ணாரு. இன்றைக்கு ஆராதனை நடக்கிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்தார். எத்தனை பேர் சத்துருக்காக ஜெபிக்கிறோம்? ஜெபிக்கிறோமா சத்துருக்காக? சத்துருவை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கா? உன்னை சபிக்கிறவர்களை எத்தனை சபிக்கிறோம்? சபிக்கிறோம் தானே? அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை. அக்கா தங்கை, அவளுக்கு மட்டும் பச்சை சுடிதார் எடுத்து கொடுத்துருக்க, எனக்கு கிரே கலரில் எடுத்து கொடுத்துருக்குறேன். எனக்கு கிரே கலர் எனக்கு பிடிக்காது, உனக்கு தெரியாதா? அப்பா சொல்றாரு, சரிம்மா இந்த இடம் உனக்கு கிரே, அடுத்த தடவை அக்காவுக்கு கிரே கொடுத்துக்கலாமா? சொந்த சிப்ளிங்ஸ்குள்ளேயே பிரச்சனை உண்டு. We are not able to bear with each other. ஒருவரை ஒருவர் தாங்க, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ள. இருக்கிற சிச்சுவேஷன்ல கர்த்தரினோடு கூட இருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை என்னை தாங்கும். என்னுடைய கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பூரணமா இன்னைக்கு நான் வரும்போது கேபில் வரல, ஆர்டி நகர்லேருந்து வரேன். ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்தேன். யூஸ்வலாக இங்கே வரும்போது கேபில் தான் வருவேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். என்னோட காலை அங்கே கழட்டி வச்சிருக்கிறேன். என்னோட காலை அங்கே வச்சிருக்கிறேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், பார்த்தாங்க. போகும்போது எடுத்து மாட்டிட்டு போயிடுவேன். அப்போ உனக்கு கால் இல்லையா? இருக்கு, எனக்கு இருக்கு கால். ஷேப் அவுட் ஆயிடுச்சு. கர்த்தர் கிருபையாய் நம்மை தாங்கி வருகிறார். அருமையான ஒரு ஆசாரியன் உங்களுக்கு, ஒரு டீச்சர் உங்களுக்கு, ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சந்ததி மீதும். கன்னடத்தில் யாராவது வாசிங்களா அந்த வசனம்? கன்னடத்தில் அருமையாக இருக்கு, எனக்கு பிடிச்ச வசனம் 59:21 ஏசாயா. கன்னட பைபிள். ಸಂತತಿಯ ಸಂಧಾನದ ಮೇಲೆ ಅಂತ ಇದೆ. நானந்தோ பாருங்க, உடன்படிக்கை முதல்ல வந்துருச்சு, தமிழ்ல பின்னால வருது. சரியா? பாசிங்கம்மா. ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನೋ ನೋಡಿರಿ ಮಾತುಗಳು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದಾಗಲಿ ನಿಮ್ಮ ಸಂತತಿಯ ಬಾಯಿಂದಾಗಲಿ ಸಂತತಿಯ ಸಂತಾನದ ಬಾಯಿನಿಂದಾಗಲಿ ಎಂದಿಗೂ ತೊಲಗುವುದಿಲ್ಲ, ಎಂದಿಗೂ ತೊಲಗುವುದಿಲ್ಲ. ஜீசஸ் கால்ஸில் நாங்கள் அங்கே ப்ரேயர் ரூமில் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓட்டுவோம். என்ன ஓட்டும்? என்ன எப்படி பார்க்குறீங்க? பார்த்ததே இல்லையா பிசாசு? நான் போய் என்னோட கண்ணாடியில் பார்த்தா எனக்கு பிசாசு தெரியும். உங்களே சொல்லுண்ணா. அப்போ பிசாசு விரட்டும் போது தொலகு தொலகு தொலகுத்தாரு. அந்த தொலகு தொலகு தொலகு. பின்னால் இருந்து ஒரு அம்மா வந்து கேட்டேன், என்ன தொலகு தொலகுங்கிறீங்க, உங்கள் ஆலயத்துக்கு வரவங்களாம் துரத்தி விடுறீங்களான்னு கேட்குறாங்க. ஓ, பிசாசை துரத்துறம்மா. ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு அந்த அம்மா. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. அவங்க வரும்போது பின்னால் பிசாசு வரட்டிட்டு இருக்கிறாங்க, தலகு தலகுன்னு. அவர் எந்த எட்டி பார்த்தாரு, அது ஆட்டுது அப்படி பிடிச்சி பரட்டிட்டு இருக்கிறோம். இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்து, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತೀರಲ್ಲ, ಎಷ್ಟು ಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತೀರಾ? ಚಾರ್ಜ್ ಏನಿಲ್ಲಪ್ಪ, ಫ್ರೀಯಾ,
ಏನು ಇದು 5,000 10,000 ಚಾರ್ಜ್ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಫ್ರೀ, ಇದು ಫ್ರೀ. ನಮ್ಮ ಕಡೆ ಎಷ್ಟೋ ಜನ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಕಳಿಸಿಲ್ಲ, ಕಳ್ಸಪ್ಪ, ಅದೇ ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ, ಕಳ್ಸಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಅದು ಮಾತ್ರ ಎಂದಿಗೂ ತೊಲಗುವುದಿಲ್ಲ. அவள் கொடுத்த வார்த்தை தொலைந்து போகிறதில்லை. இன்னைக்கு என்ன வசனம்? உடன்படிக்கை ஏசாயா 59:21 அப்ரகா டாப்ரா. சரியா? கண்களை மூடி. ஹalleluya, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீ சொன்ன வார்த்தைகள் அது புறப்பட்டு வரும் பொழுது அதனுடைய காரியத்தை செய்யாமல் திரும்ப என்னிடத்திற்கு வராது என்று சொல்லி வேதத்தில் வாசித்தோம்ப்பா. நீ சொன்ன வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே, காத்திருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு காத்திருக்கிற பிள்ளைகள் நீர் அறிந்தீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்ணீரும் கண்டிருக்கிறீர், துருத்தில வைத்து நீர் பார்த்தீரப்பா. ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை துடையுமப்பா. கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துங்க. ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் உண்டாகட்டும். இன்றைக்கு வெறுமையாய் வந்து வெறுமையாய் திரும்பாதபடிக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உடைய வார்த்தையின் மூலமாக அது 1, 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்கிறார். வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற மழையை போல எப்படி விதையை முளைப்பிக்கிறதோ அது முளைப்பிக்கட்டும். அறுவடைக்கான கிருபை செய்யுங்க. குறிப்பாக பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக இது வேளையில ஜெபிக்கிறாயா. அவருடைய வாயிலை கொடுத்திருக்கிற வார்த்தை ஒரு பொழுதும் தொலைந்து போவதில்லை என்று சொல்லுவேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஞானத்தினாலும் தேக வளர்ச்சினாலும் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் நல்லது. ஆமென். 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 God bless you. Thank you very much. Once again I thank the pastor, Pastor Annamalai and Pastor Amma and all the crew members of the flight. I thank every one of you, including the congregation. Thank you very much. God bless you. அவர் சொல்லி நடக்காததேது